விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறான் இவர் நாயே. உனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஆள் இருக்கு. அதோட சேர்த்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ மூடுறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என்ன அப்படி ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு நான் கனவுல கூட நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காது. என்ன என்னமோ தெரியல, இந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு லவ்ங்கிற ஃபீலே வரலடா. அம்மா உலக அதிசயம், ஒரு பொண்ணு பார்த்து லவ்ங்கிற ஃபீல் வராம இருந்ததுன்னா அது இந்த பொண்ணு தான்டா. எனக்கே அதுக்கான காரணம் தெரியாம சுத்திட்டு இருக்க. ஓடிட்டுறாடே. ஹாய் ஷர்மி, என்ன அதிசயமா செமினார் ஹாலுக்கு வந்திருக்கீங்க? நீ எல்லாம் செமினார் ஹாலில் உட்காந்துருக்கும் அவங்க வரக்கூடாது, அவங்க கேட்பாங்க உன்னை பார்த்து. அவங்க கொஞ்சம் அப்படிதான், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னங்க வேணும்? இல்ல பெரியவங்கள பத்தி விசாரிச்சேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போ. இனி குட்டி உங்களோட பேசவே மாட்டேடா. சாத்து, அந்த பொண்ணு என்ன சொல்ல வருதுன்னு தெரியாம பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்னங்க விசாரிச்சீங்க? உங்ககிட்ட நல்ல விதமா சொன்ன ஆளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, கை கால ஊனமா இருக்கிற ஆள் நினைக்கிறேன். ஐயோ நீங்க வேற பேசாம இருங்க. ஒரு மெண்டலுங்க அப்படிதாங்க பேசுவான். சொல்லுங்க என்னங்க வேணும்? இல்ல இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கறாங்க அப்படின்னா எல்லா டவுட்ஸுமே ஸ்டாஃப்ஸ் கிட்டே நம்மளால கேட்டு கிளியர் பண்ண முடியாதுல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப சால்வே பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மேக்ஸ்ல சொல்றேன், அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளோட சீனியர் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நமக்கு சூப்பரா இருக்கும்ல. பேசிக்கா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க படிப்புன்னு சொல்லிட்டு. அப்படி நான் விசாரிக்கும் போது நீங்க நல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுவான். அவன் சால்வ் பண்ற விதமே வேற. நீங்க வேற. செருப்புலயே வாங்கிட்டு போவோம், கொஞ்ச நேரம் மூடிட்டு நின்று. அப்படியே சொன்னாங்க. ஏன் ஒரு மாதிரி டவுட்டா கேக்குறீங்க? அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? இல்லங்க எல்லாமே பண்ணுவாங்க. எங்க எல்லாமே தெரியுங்க. எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஒரு பொண்ணு எப்படி கவுக்குறது, ஒரு பொண்ணு எப்படி மிரட்டுறது. என்ன வந்திருந்து பொண்ணுனே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, இந்த எலும்பு கூட்டிட்டு பேசி கொஞ்சம் அவனுக்கு அடிக்கடி அப்படிதான் மதுரை லூஸ் ஆயிடும். ஐயோ நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு பதிலா உங்களை கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்துவாங்க போல. கொஞ்ச நாள் ஆயிருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சேர்த்துடலாம். இடம் கூட போட்டு வச்சுட்டு முன்னையே உங்கள்ட்ட சேர்ந்து சுத்தினா அதுக்கு தாங்க ஆகணும். சரி ஒன்றும் இல்லை. பேசிக்கா எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும். பிகாஸ் நான் ரொம்ப படிக்கிற பொண்ணு. நீ கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன் சாத்து. ஸோ எனக்கு பட்டு டவுட் வரும். ஆனால் என் டவுட் எல்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது, கிளியரும் பண்ண முடியாது. அதான் நம்மளுக்கு ஒரு சைடில் ஒரு ஆள் வச்சுக்கிட்டா எல்லாம் சூட்டபிளாக இருக்கும்னு நினச்சி கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. ஐ மீன் தீபா, தெரியும்ல? தீபாவை தெரியாமல? அந்த பொண்ணு என்ன கேட்டது அதுக்கு பதில் பேச வர மூடிட்டுறா. தெரியுங்க. அவ தான் சொன்னா. அதான் இனி ஏதாவது டவுட்ஸ்னா உங்ககிட்ட கேட்டுக்கலான்னு. அப்படிதான். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டவுட் இருக்கு அப்படின்னா என் நம்பர் கூட வாங்கிக்கோங்க, ஃபோனில் கூட கேளுங்க. நைட்டில் 12 மணிக்கு எழுப்பி நீங்கள் டவுட் கேட்டாலும் நான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு படிப்பா நீங்க? ஐயோ நீங்கள் வேறங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. எங்க நான் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லணும்னா, இந்த டாக்டர்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. டாக்டர்லாம் நீ படிக்க வைக்காதீங்க. நீங்க வீட்டில் சொல்றது கொண்டு வந்து குடும்பத்தோட டாக்டர் தான் படிக்கணும்னு சேர்த்து விட்டாங்க. அப்படியா? உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் படிக்கிறீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு? எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லல, எனக்கு பிடிச்சி தான் படிக்கிறேன். ஸ்டார்டிங்ல எனக்கு கூட பிடிக்கல தான். என்னடா நம்மள போய் டாக்டர் படிக்க சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம டாக்டரான 4 பேர் உயிரை காப்பாற்ற முடியும்னு எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. அதுல இருந்து டாக்டர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சோ டாக்டர் தான் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். கேள்விப்பட்ட குட்டியோட அம்மாவும் டாக்டராமா? என்ன அம்மாவும் சித்தி சேர்ந்தாப்புல டாக்டரா? ஆமாங்க, டாக்டர் தான். பாத்தீங்களா, குடும்பத்தோட டாக்டர் தான். எங்க அண்ணன் கூட டாக்டர் தாங்க. அப்படியா? பாத்தீங்க இன்னொரு வேவ்லென்த்னே. சாணி வச்சு கொட்ட வேவ்லென்த். சரி ஓகேங்க. அதான் ஏதாவது டவுட்ஸ்னா உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்கேற்றப்ப நீங்களும் பொசிஷன்ல தான் உட்காந்துருக்கீங்க. சரி ஓகே, கிளியர் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கு. சரிங்க. அப்புறம் என்னடா திரும்ப திரும்ப கேட்கலான்னு நினைக்காதீங்க. உங்க ஆளை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னங்க லவரை பத்தி பேசுவோம், எதுவுமே பேசாம அமைதியாட்டீங்க. ஒரு லவர் இருந்தா உடனே பதில் வரும். ஊருக்குள்ள லவர் வச்சிருந்தா எப்படி வரும்? என்னங்க? அவ்வளவுதானுங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் சீக்கிரமாவே. நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன், அது யாருன்னு தெரிஞ்சுக்க. கண்டிப்பாங்க. அப்ப சரிங்க, கிளாஸ் இருக்குல்ல, நான் கிளம்புறேன். நீங்க வரலையா? இல்லங்க, இந்த அவர் நாங்க பர்மிஷன் போட்டோம், அடுத்த அவர் தான் வருவோம். சரிங்க.
மேடம் என்ன சொன்னீங்க? வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு சொன்னீங்க. வந்து 10 நிமிஷம், ஐ மீன் நான் வீட்டுக்கு வந்து 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. மேடமும் என்னை பார்த்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷமும் இப்படியே தான் நிற்கிறீங்க. ம், அடியே என்னடி பண்ணி வச்ச? என்னைய இப்படி குற்றவாளி மாதிரி நிற்க வச்சிருக்கா? இப்போ பாரு சித்தி சீன உன்னை தான் கேட்டேன். ம், சொல்லுங்க. அது அது நான் வந்து சும்மா இந்த சும்மா அப்புறம் அப்படி இப்படி இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசக்கூடாதீங்க என்ன? ம், முழுசாக நினச்சிட்டேன், இனி முக்கானும் போட முடியாது. அதான் தொக்க மாட்டினல்ல, அப்புறம் என்ன சமாளிக்கிறது? ஆ, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக 2 பேர் பதில் சொல்கிறீங்க என்ன? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா ஆட்டியே? உன்னை தான் கேட்குற குட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்த? சித்தி தான் வர சொல்லிச்சு. ஓ ஷர்மி, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னியா? இல்ல நான் வர சொல்லல. ஓய், அவ வர சொல்லலங்கறா. நீ என்ன? ம், குட்டி என்கிட்ட போய் சொல்லாத. நீ போய் சொன்னா என்கிட்ட மாட்டிப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்ன? மறைக்காம உண்மை சொல்லு. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? நான் தான் சொல்றேன்ல, சித்தி பார்க்க தான் வந்தேன். சித்தி தான் ஸ்கூலுக்கு போகாத லீவ் போட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லி சொல்லுச்சு. மறுபடியும் கேட்குறேன், மறைக்காம உண்மை சொல்லுங்க. 2 பேருமே சொல்லுங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஷர்மி நீ வர சொன்ன? நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? ஏய், ஒழுங்கா வந்து கோஆபரேட் பண்ற. நீ ஏன் இப்படி பேசுற? மரியாதை நீ வர சொன்னேன்னு சொல்லு. ஏய் குண்டம்மா, நீ வந்ததுக்கு நான் கேட்க மாட்டேனோ? அம்மா நீ யாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? நான் யார் வேணாலும் கேட்டு போவேன். உனக்கு என்ன? நான் ஒருத்தரை பார்க்கணும்னு போனேன். அடி பாவி, அதுக்கு நீ என்ன கொடுத்துற? போச்சு செத்தோ 2 பேரும். ஏ பார் குட்டி, நான் ஒழுங்கா கேட்கும் போதே உண்மையை பேசி பழகு என்ன? உனக்கு என்ன வயசாகுது? ஆ, எதுக்கு இவ்வளோ போய் பேசுற நீ? நேத்து என்னம்மா ஐஸ் வச்சு என்கிட்ட நீ, அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன் என் ஃப்ரெண்டு கூட. எப்படி 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 மேடம்? என் ஃப்ரெண்டு கூட நான் ஜெராக்ஸ் எடுக்க போறேன். நான் வரேன்னு சொன்னதுக்கு முடியாது, இதெல்லாம் தனியாக போகணும், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண லட்சணத்தை ஹாஸ்பிட்டலில் பார்த்தமே. ஆ, இது எப்படி நடந்துச்சு? எத்தனை சித்திங்க பாரு சித்தி, எனக்கு காப்பாற்றி விட சித்தி, நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம். ஐயோ நான் செத்தண்டி. என்னடி உனக்கு தைரியம்? ஆ, எங்கிருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம் உனக்கு? இந்த அளவுக்கு பண்ற அளவுக்கு? உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? என்னை கேட்காம ஒரு விஷயம் கூட நீ பண்ணக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கேன். ஆனா என்னை மீறி தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாது, அப்படித்தானே? அதானே உன் மனசை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நீ. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என்ன உன்கிட்ட போய் சொல்லிட்டு நான் வந்துட்டேன், அதுக்காக ரொம்ப தான் கேள்வி கேட்கறேன். நான் சித்தி பார்க்க தான் வந்தேன். சித்தி ஏதோ மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்துச்சாமா. ஏன்னா வர சொல்லிச்சு சித்தி. நான் சீரியஸாவே ஜெராக்ஸ் தான் போனேன். அங்க போயிட்டு அப்புறம் சித்தி என்ன கூப்பிட்டதுனால நான் அங்க வந்துட்டேன். உன்னை கை நீட்டி பேசக்கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன் என்ன? கை நீட்டி பேசாத. முடியாது, அப்படிதான் பேசுவேன். அடியே தப்பு உன் மேல வச்சிட்டு என்னடி நீ பெரிய நல்ல விளையாட்டு சீன் போட்டுட்டு இருக்க? ஐயோ சித்தி, இவகிட்ட இப்படி தான் தப்பிக்க முடியும். நீ பேசாம இரு, நான் வந்து விரட்டிட்டு இருக்கேன்ல. ஐயோ அம்மா, உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாரே பார்த்தது இல்லம்மா. ஏன்னா உலகத்தை பண்ணாத தப்பு பண்ணிட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்போ என்ன என் சொந்த சித்தியை நான் பார்க்க வந்தேன், அது பெரிய குத்தமா? நீ அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியாது. நீ அங்க இருக்க தெரிஞ்சா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா? ஓ, நாங்க வேலை செய்யறது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு யாருமே சொல்லல, அப்படித்தானே? ஆமா. ஏய், உனக்கு தெரியாதா? உருட்டாதடி. உனக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்திருக்க மாட்டேன். ஏன் உங்க சித்தி வீட்ல பார்க்க வேண்டியதானே? ஹாஸ்பிடல்ல வந்து தான் பார்க்கணுமா? நிறுத்துமா, இப்போ என்ன பண்ணிட்டு நான் குழப்பமா பண்ணிட்டேன். இந்த ஹாஸ்பிடல் வந்தானே என்ன பிரச்சனை? பாரு, அவ்வளவுதான் உனக்கு. என்ன குட்டி, கையை கீழே போட குட்டி, கையை உடைச்சிருவேன் என்ன? இப்படி கை நீட்டி பேசாதடி, எனக்கு கோவம் வருது. அப்படிதான் பேசுவேன். இங்க பாருடி, எனக்கு உன்னை விட கோவம் வரும் என்ன? உனக்கு என்ன தெரியாதா? செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கியா? அடிக்க மாட்டா, எதுவும் செய்ய மாட்டா, அதனால உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஆ, என்ன? பாரு, நீ ஒன்றும் மற்ற அம்மாங்க மாதிரி இல்லைங்கிறதுக்காக நான் ஒன்றும் இப்படி நடந்துக்கல. நான் ஆரம்பத்துல இருந்தே இப்படி தான். உனக்கு என்ன தெரியாதா? நீ இப்படி இல்லாம இருந்தா தாண்டி ஆச்சரியப்படணும். அவன் புத்தி தானடி உனக்குள்ள இருக்கு. ச்சே, இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அது அத்தனையுமே உனக்கு இருக்கு. ஐயோ எனக்கு கோவம் வருது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்நேரம் உன் இடத்த உன் அப்பா இருந்திருந்தா சுக்குனூரா அவனை முறிச்சு எடுத்து இருந்திருப்பேன். என்ன யோசிக்கிற? நீ பண்ணதை அப்ப தப்புனே ஒத்துக்க மாட்டேன், அப்படித்தானே? என்ன நினைச்சிட்டு இருக்க குட்டி நீ? நான் எதுவுமே பேச மாட்டேன்னு உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவியா நீ? அம்மா கிட்ட அப்படி போய் சொல்லிட்டு இந்த மாதிரி வரதுல உனக்கு தப்புன்னு தோணவே இல்லை. சரி விடு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த. இதை வேற எங்கேயாவது போயிட்டு என்கிட்ட போய் சொன்னா நான் எப்படி உன்னை நம்பிட்டே இருப்பேனா? அம்மாங்களை ஏமாத்துறதே ஒரு பிள்ளைங்களுக்கு பொழப்ப வச்சு தெரியுறீங்க, அப்படித்தானே? நான் போய் சொல்லிட்டு ஊரா சுத்தினேன். ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தேன். பெண்ணா அதான் யார் பார்க்க வந்த? உண்மை சொல்லு. உனக்கு அங்க யார் தெரியும்? ஷர்மி, நீ பார்க்க வரல. உண்மை சொல்ல போறியா இல்லையா? ஐயோ, இந்த சண்டை பெருசா போதே. அக்கா, அவன் என்னதாக்க பார்க்க வந்தா? நீ அமைதியா இரு. ஏய், நீ காலேஜ்ல இருந்த, உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? நீ எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? அங்க தானே
அந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்ச ஒரே ஆள்னா அது நான் மட்டும்தான். வேற யாரையும் உனக்கு தெரியாது, இனி தெரிய போறதே இல்ல. என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனி அங்க வந்த நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்படிதான் வருவேன். அவளே உன்ன ஐயோ என்ன ஓடி போச்சு விளையாடுறீங்க. ஏய் குட்டி வாடி. ஏய் காப்பாத்துடி. இல்லடி நில்ல. புஸ்கு புஸ்கு ஆமா வட போடி. குட்டி மரியாதை நில்லு குட்டி, கையில சிக்குனா அவ்வளவுதான். நில்லடி. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். என்ன எங்க தப்பிச்சு ஓடுற? நீ தப்பிச்சு ஓடினாப்ல பட்டும் உன்னை விட்டுருவேனா? குட்டி நீ பாருடி, எதுக்கெல்லாம் பேசாத. அவ செம்ம கடுப்புல இருக்கா. நீ எதுக்கு அங்க போன என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிக்கிறேன். தயவு செஞ்சு அவகிட்ட அடங்கி போடி. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அம்மா நிஜமாவே கோவப்பட்டுச்சு. நம்ம கோவப்பட்டு அடங்கி போயிரு நினைச்சேன். அவன் இன்னைக்கு அது நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கு சித்தி. அம்மா மிரட்டுற எனக்கு உச்சா வந்துரும் போல. அவ பேச பேச அமைதியா கேளு. அதுதானே என்னால முடியாது. உன்னை போய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எந்த விஷயத்துக்கு எந்த இடத்துல போய் சொல்லணும்னு ஒரு வரமுறை இருக்கு குட்டி. அங்க மட்டும்தான் போய் சொல்லணும். எல்லா இடத்துலயும் போய் பேசினா நம்ம வாழ்க்கையே பொய்யாயிடும். ஏண்டி உனக்கு நல்லதை மட்டும் தானே சொல்லி கொடுத்து வளர்த்தேன். ஏண்டி இப்படி பண்ற நீ? நீ பண்ற ஒண்ணு எனக்கு அவ்வளவு கோவம் வருது குட்டி. என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறது, கோவப்படுறது, பேசுறது என்னடி பழக்கம் அதெல்லாம்? இப்படியே உனக்கு சொல்லி கொடுத்து நான் வளர்த்தேன். அக்கா அவ சின்ன பொண்ணுதான் கையாக்கா. வாய மூடி. நீ கொடுக்குற செல்லம் தான். என்ன செல்லங்கிறது ஒரு அளவுக்கு தான், ரொம்ப அதிகமா கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இவளுக்கு அதுக்கு மேல கொடுத்தா ரொம்ப தான் ஆடுறா. என்ன எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டா உன்னை பார்க்க வந்தாங்க. உனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா? இல்ல அது குட்டி நீ அமைதியா நான் சமாளிக்கிறேன். அக்கா ஆமா மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன். அப்ப குட்டியை வாடின்னு சொல்லி நான் தான் கூப்பிட்டேன். அவ தான் வந்தா. அவ என்ன பார்க்க தான் வந்தா. போய் சொல்லாத ஷர்மி. என்ன மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக நீ உள்ள வந்தா எனக்கு என்ன தெரியாமல இருக்குது? அந்த ஹாஸ்பிட்டல் நான் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன எதுவும் தெரியாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு? நான் வந்து பாக்குறேன், அட்மின் முன்னாடி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா. வாய் அவ்வளவு திமிரு. யார பார்த்தா என்ன பேசுறா எனக்கு எதுவுமே தெரியல. அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணு மகதின்னு டாக்டர் ஒரு பொண்ணு இருக்கா. ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அங்க நின்னுட்டு இருக்காவ. நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல குட்டி. வர வர உன்னை பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. என்ன நீ அந்த அளவுக்கு ஒண்ணு பண்றடி. நான் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு நீ உன்னை சேஞ்ச் பண்ணிட்டு வர. இதெல்லாம் உனக்கு எங்க இருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியல. என்ன எப்போ நீ இந்தியா கூட்டு வந்தனோ அதுல இருந்து உன் இஷ்டத்துக்கு உன் திமிருக்கு தான் நீ ஆடுற. என்னமோ பண்ணு. எனக்கு தெரியும் இவளை இங்க கூட்டிட்டு வந்தா இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவான்னு. ஆனா இவ சத்தியனை பார்த்தாளா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ஒருவேளை அவன் இவளை பார்த்துருந்தா என்னால இப்ப கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. என்ன மாதிரி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ஐயோ உன் புத்தி தாண்டே என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் உன் புத்தி தான் இவளுக்கு இருக்கு. ஆட்டிட்டு திமிரு, போய் சொல்றது, சமாளிக்கிறது எல்லாமே உன்னோடது எல்லாமே இவளுக்கு இருக்கு. அபி அடிப்பாவி இவ்வளவுதானா இருக்கும்? அபி அபி நான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன். நான் உன்னை கோவப்படுத்திட்டேன். நான் முன்ன மாதிரி இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனா நான் அப்படி இல்லை. நான் நான் நல்ல பொண்ணு தான். நான் எந்த தப்புமே பண்ணல அபி. நான் நிஜமாவே சித்தியை பார்க்க தான் வந்தேன். அதானே நான் கூட நல்லவளா மாறிட்டானு நினைச்சேன். நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு சாரி. இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். சாரி. பாட்டி முடிவு இவ்வளோ நேரமா? ஆமாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டைம் என்னன்னு தெரியுமா? டைம் என்ன ஒரு 10:30 11 தானே ஆகுது. நீ என்ன தூங்காம இருக்க? நீ தூங்கிருப்பேன்னு நான் நினைச்சேனே. நீ வராமல் இன்னைக்கு நான் தூங்கியிருக்கேன். என்னைய பாட்டி கூட்டு போன்னு சொன்னேன். வேண்டாம் நீ வீட்டிலே இருன்னு சொல்லியாச்சு. ஸோ நான் வரல. சரி பாட்டிக்கு போனீங்க, அங்கேருந்து நான் கால் பண்ண ஏன் எடுக்கல? அது பார்ட்டியில் எப்படி எடுக்கிறது? அது எடுக்க முடியாதுல்ல. 4 பேர் உட்காந்து டாக்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கும்போது நானும் பேசும்போது எப்படி எடுக்கிறது? சரி பக்கத்தில் இல்லை இல்லை இன்னைக்கு பக்கத்துலலாம் வரக்கூடாது, சாமி குத்தம்.
உனக்கு தான் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லையே, நீ ஏன் சாமி கொத்தத்தை பற்றி பேசுகிற? ஓ ஆமாம்ல, இல்லை இன்னைக்கு வரக்கூடாது பக்கத்தில். நான் போய் தூங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ நீ வரலன்னு வையேன், நான் பக்கத்தில் வருவேன். நான் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, பக்கத்தில் வா. ஆ, அது வா. போதுமா? குடிச்சிருக்கியா? இல்லை நான் குடிக்கவே இல்லை, நான் ஜூஸ் தான் குடித்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, என் மேலே சத்தியம் பண்ணு. சத்தியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் ஜூஸ் தான் குடிச்சேன், என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? நீ வா. நீ சத்தியம் பண்ணா நீ உண்மையை பேசுகிறேன்னு அர்த்தம், சத்தியம் பண்ணலன்னா நீ போய் பேசுகிறேன்னு அர்த்தம். நான் எப்படி எடுத்துக்கணும் சொல்லு? இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல. என்ன? சரி நான் சொல்றேன், நான் குடிச்சேன். ஆனா அது எனக்கு சரக்குன்னு தெரியாது, தெரியாமதான் குடிச்சேன். ஓ, சரக்குனே தெரியாமல் அதை குடிச்சிட்டேன் அப்படித்தானே? சத்தியமா பொண்டாட்டி, சத்தியமா அது சரக்கு எனக்கு தெரியாது. தெரியுமா? தெரிஞ்சதா கண்டிப்பா நான் குடிச்சிக்கவே மாட்டேன். நான் டாக்டர், நான் ஏன்டி குடிக்கணும்? அதுவும் இவ்வளோ அழகான லட்டு பொண்டாட்டி பக்கத்துல வச்சுக்கிட்டு. அப்புறம் நீ தான் 4 பேஷண்ட்ஸ்க்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், ஆனால் நீ ஏன் பண்ணிட்டு வந்தேன்னு வையேன். ரொம்ப கேவலமாக இருக்குடா, ரொம்ப கேவலமாக இருக்கு. டாக்டர்னு போய் வெளியே சொல்லாத என்ன? அப்போ அபிக்கு புருஷன்னு சொல்லிக்கலாமா? உளராத, மூஞ்ச பாரு. உண்மையை சொல்லு, நீ ஏன் குடிச்சியா இல்லை யாராவது கலந்து கொடுத்தாங்களா? பாது பொண்டாட்டி, நிஜமாலுமே நானும் குடிக்கல, நான் வேணாம் தான் சொன்னேன். யாரும் ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப இனிக்கவும் நான் குடிச்சிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் போய் வாந்தனால குடிக்கல. ப்ராமிஸ் அடி, நம்பு. எப்படி என்கிட்ட பர்மிஷனே கேட்காம சார் போய் குடிச்சிட்டு வருவீங்க? அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன், நான் நம்பணும் அப்படித்தானே? இன்னும் என்ன இழிச்ச வைனே நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லுவேன், உங்கள் அம்மாட்ட கூட போய் சொல்லுவேன். என்கிட்ட போய் சரி உன்னால தப்பிச்சு போக முடியாது என்ன? இல்ல அபி, நிஜமாலுமே அபி, நம்பு. டேய், நிதானமே இல்லாம இருக்க, இதுல இருந்தே தெரியலையா? என்ன பழக்காது? இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நினைச்சனே, இதெல்லாம் கூட இருக்கு போல. சாதி அபி. நீ சாரி சொன்னா நான் மன்னிக்கணுமா? அப்ப மன்னிக்க மாட்டியா? முடியாது. அபி, சாதி அபி. சாரி, சரி நான் ஒத்துக்கிறேன். நான் வேணும் குடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணாங்க பார்ட்டிங்கிறதுனால. அப்போ கூட நான் வேணான்னு தான் சொன்னேன், என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால குடிச்சிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். சாரி, கோவப்படாத. ஒரு டாக்டரா இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? இது தப்பு தானே? ஆமாம், தப்பு தான். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? தெரியாம பண்ணிட்டேன், மன்னிக்கலாம்ல. பாவம் இல்லையா அவன் பட்டு? ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா, நிற வழி தெரியாமல் புதைந்தேனடா. இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா, 7 ஜென்மம் உனக்காக பிறப்பேனடா. பட்டு, மன்னிச்சிட்டேன். ஹென்றி, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது என்ன? இனிமேல் இப்படி பண்ணனா நெக்ஸ்ட் டைம் பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும். ஒரு டாக்டரே இப்படி இருந்தால் பேஷண்ட் ஒன்று பார்க்கும்போது தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன், குடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசி. ஓகே, நீ குடிச்சதை நான் தப்பு சொல்லலை, ஆனால் நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது என்ன ஹென்றி? அப்பாடி, எப்படியோ நம்பிட்டோம். இப்படியோ கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவோம். எந்திரி பட்டு, ம்ஹும். எந்திரி. அது கனை விழி பார்வை போதும், கனாவிடும் காலை நேரம், உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே, நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும் காத்து கிடப்பேன். பின்னுமாலஞ்சனா முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா, கண்ணல் பார்வையால் அரஞ்சியே பின்னல் மீறி நடை முடிஞ்சியே. கனை விழி பார்வை போதும், கனாவிடும் காலை நேரம். ஆடி அபி, அபி சரியான ஆளுதாண்டி நீ. உன்ன மாதிரி அவள இல்ல. நீ வாய் மூடு, நீல இந்த மாதிரி கலந்துதான் வந்திருப்ப. இப்ப பாரு நீ. அபி
இனிமே நீ அங்கே வரக்கூடாது. அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணு, அப்புறம் நான் பேசுகிறேன். ஐயோ, அப்படி ப்ராமிஸ் பண்ணோம்னா திரும்ப போய் அந்த ஆள் கூட சண்டை போட முடியாதே. என்னமோ தெரியல, அந்த ஆள் கூட சண்டை போடணும் போலே இருக்கே. இல்லை இல்லை, இப்போதைக்கு போய் சத்தியம் பண்ணி வைப்போம், அப்புறம் நாளைக்கே மறுபடியும் சண்டை போடுவோம். உன்னை தான் கேட்டேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நான் வர மாட்டேன். சரி, நம்புறேன். தள்ளு. அப்போ மன்னிச்சிட்டியா? உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கடி போறேன்? அப்பா ஐ லவ் யூ சொல்லுடி. மாட்டேன். ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன், நீ ஏன் சொல்லு? குண்டமா? குண்டமாவா? என்ன சேட்டை பண்றது குட்டி பிள்ளை? அப்பா ஒரு வழியா சிரிச்சிட்டா ஆபி. என்ன குட்டி ஆபிமா, தங்க குட்டி ஆபிமா. நல்லா விளையாடுறீங்கடி ரெண்டு பேரும். எப்பா முடியல, இப்பதான் சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள சேர்ந்துட்டீங்க. இதெல்லாம் அப்படிதான்டி, கண்டுக்காத. என்ன ஆபி? என்ன கூரை நான் வைத்தேன் கண்ணு, என்ன நினைத்து வளர்த்தேன் உன்னை, கண்ட கனவும் வீணாய் போகுமா. சரி, ரெண்டு பேர் போய் தூங்குங்க. என்ன, எனக்கு நாளைக்கு காலை சீக்கிரமா போகணும். குட் நைட் டி. யாரு நீ? குண்டம்மா. போடி, நீ போடி குண்டம்மா. போ ஷர்மி, போய் தூங்கு. குட் நைட். ரொம்ப தாண்டி பண்ற. சரி, நானே சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. தூங்கலாமா? கண்ணு மூடு. நீ ஃபர்ஸ்ட் மூடு. நீ தான் ஃபர்ஸ்ட் மூடுன மூடு. ஏன் என்ன கண்ணு மூட வச்சிட்டு மறுபடியும் திருட்டு வேலை பார்க்கலாம் தானே? இல்லம்மா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். குட்டி குட் கேர்ள். நீ குட் கேர்ளா பேட் கேர்ளான்னு எனக்கு தானடி தெரியும். அப்படியே உங்கள் அப்பனை மாதிரியே இருக்கியே. எதை பண்ண வேணான்னு சொல்கிறோமோ அதை தான் பண்ணிட்டு வருவான். அதே தான் நீயும் பண்ணுற. திரும்ப வர வேணான்னு சொன்னாலும் நீ என்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராமல இருக்க போகிற? கண்டிப்பாக வரதான் செய்வ. ஆனால் உன்னை எப்படி அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு எனக்கு தான் தெரியும். அதையும் நான் பண்ணிடுவேன். என் செல்லும் தங்கம். என்ன பிழை நான் செய்தேன் கண், என்னை பிழிந்தே எடுத்தேன் உன்னை, கண்ட கனவும் வீணாய் போகுமா. தங்க மழையில் தாம்பாய் மாறுமா, குழந்தை தூக்கில் ஆடுமா. ஏய், பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. எந்திரிச்சு கிளம்பி ஆபீஸ்க்கு. நான் போக மாட்டேன். அப்படி என்னதான் நடந்துச்சு? இந்த அளவுக்கு பயந்துட்டு போக மாட்டேன்னு உட்கார்ந்திருக்க. சரி, இந்த கிஃப்ட் பிரிச்சு தொலை. உனக்கு இது தேவையா? நானே பிரிக்காம தான் உட்கார்ந்திருக்கேன். நீ மூடிட்டு போ. அது பாட்டில் இருக்கட்டும், நாளா பிரிக்க மாட்டேன். ஏவன்பா, நீ இப்படிலாம் இல்லையே, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க. உன்னை யாராவது ஏதோ சொன்னா கூட உன்னால சும்மா இருக்க முடியாது. ஓங்கி வச்சிட்டு தான் வருவேன். இவ்வளோ அமைதியா இருக்கனா? நேத்து என்னடி நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. இல்லையே, என் வெண்பா இப்படிலாம் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தானே தெரியும். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன, நீ போ. நான் அன்னைக்கு போக மாட்டேன், நான் நாளைக்கு தான் போவேன். நான் ஆஃபீஸ்க்கு மெயில் போட்டுட்டேன். சரி, நீ மெயில் போட்டதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் இவ்வளவு பம்பி உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதாவது மறைச்சேன்னு வச்சுக்கோ, அதை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். மேடம் இப்ப இந்த கிஃப்ட் பிரிக்காம இருக்கிறதுக்கும், நேத்து ஆபீஸ்ல நடந்த விஷயத்துக்கும், இப்ப நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் ஏதோ லிங்க் இருக்க மாதிரி இருக்கே. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப குளிருது. நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு. நீ போ. வெண்பா, ஒன்றும் போ. சரி, எப்போ இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அதையும் பார்ப்போம். சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். டேப்லெட் வச்சிருக்கேன், போட்டுக்கோ. என்ன, நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா எம்டி உனக்கு கிஸ் அடிச்சுட்டாரா என்ன? ஏன் இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, ஒண்ணு இல்ல. நீ போ. என்னவோ சரியில்லை. சரி, நான் வரேன். போடி, முதல்ல போ. நீங்க இருந்து என்னவ நேத்து வந்து நேர்ல பார்த்த மாதிரி பேசுறா. இவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமா என்ன? ச்சே, எப்படி இருந்த என்ன இப்படி உட்கார வச்சுட்டானே படுபாவி. ஒரு ஆம்பளை பையன் என்ன தப்பா கூட பார்க்க விட மாட்டேன். ஆனா இவன் என்ன கிஸ் பண்ணிட்டான். இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்க. இரு, நான் பேக் டு ஃபார்ம் வந்து உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இப்போ ஏன் அந்த கிஃப்ட்டை பிரிக்காமலே வச்சிருக்கேன்? பிரிச்சு பார்த்தா என்ன? பிரிப்போம்.
பாக்ஸ்க்குள்ளே இத்தனை கிஃப்டா? ஐ எம் ஸோ சாரி. ம் இந்த முகர்கட்டை அன்னைக்கு கேட்க வேண்டியதானே? ஆளை பாரு, இது என்னது லெட்டர் மாதிரி இருக்கு, எதையோ பக்கமாக எழுதியிருக்கான். சரி படிப்போம். ஐ எம் ஸோ சாரி சண்டைக்காரி. ஆரம்பம் என்னவோ மோதல்தான். நாட்கள் கடந்த பிறகுதான் தெரிந்தது இது ஒரு புதுவிதமான அன்பு என்று. ஆரம்பத்தில் உன் கோபத்தை புறக்கணித்த நான் நாளடைவில் அதை ரசிக்கத் தொடங்கினேன். அதில் இருக்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். ஆனால் என்னவோ அதில் வென்றது நீதானடி. பொறுமையில் ஒளிந்திருக்கும் கோபத்தையும் அடங்கி போகும் ஆளுமையையும் கண்டு வியந்து போனது என்னமோ உன்னிடமே. நான் செய்தது தவறு என்று தெரிந்த பின்னரும் அந்த தவறை உடனே திருத்திக் கொள்ள மனமில்லாமல் போனது. ஏனென்றால் உடனே திருத்திக் கொண்டால் உன்னிடம் மீண்டும் மீண்டும் எவ்வாறு சண்டையிட முடியும் என்று பேராசையோ என்னவோ. காரணமின்றி சண்டையிட்டால் உனக்கு அதீத கோபம் வரலாம் அல்லவா? அதுதான் என் மனம் கவர்ந்தது, எனக்கும் ஆசையை தூண்டிவிட்டது. இப்படிக்கு உன்னிடம் தினம் தினம் சண்டை போட்டுக்கொள்ளும் உன் தோழன்னு வச்சுக்கோ, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. நான் தோழன்னே சொல்றேன். தோழன் கார்த்திக் குமார். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவே. முருகா நீ என்கிட்ட வந்துட்ட. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. ஐ எம் சோ சாரி டி சண்டைக்காரி. என்ன இவ்வளோ வேகமாக வராரு? நேரம் இங்கே தான் வராரோ? நல்ல வேலை நம்மளை பார்க்கல போல. என்ன திரும்ப வராரு? திரும்ப என்ன சார், உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமா? இல்ல, இன்னைக்கு தீர்க்கமா நீதான் வேணும். என்னது? இங்க பாரு, நான் ஃபைல் தான் பேச வரல. என்ன, நீ தான் வேணும், புரியுதா? சார் அட்மின் என்ன விற்கப்படும்னு போர்டை எழுதி ஒட்டி வச்சிருக்கேன். நீதான் வேணும் நீதான் வேணும்னு வந்து வந்து என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிப்பீங்களா இல்லை யோசிக்க மாட்டீங்களா சார்? ஃபர்ஸ்ட் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாரு, நான் நல்லா உட்காந்து ராத்திரி பகலும் தூங்காம கூட உட்காந்து யோசிச்சுட்டு வந்துட்டேன். நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்ப வருவேன் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனா நான் ஹாஸ்பிட்டல் வாசல்ல 5 மணில இருந்து உட்காந்துட்டு இருக்கேன். என்ன சார் ஹாஸ்பிட்டலே 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்க 5 மணிக்கு வந்து உட்காந்து இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தெளிவா பேசுறீங்க நினைப்போ, எனக்கும் தெரியும். என்ன, நான் 5 மணில இருந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது வேற விஷயம். என்ன, இப்ப நான் என்ன பேசுறேனோ அதை தான் பேசணும். நீங்க என்ன 5 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா, 5 மணில இருந்து தான் உட்காந்துட்டு இருந்தேன். நீ எப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்றாவ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ எப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர எப்ப போற அப்படின்னு எதுவுமே தெரியலையே, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. எப்படி வந்துட்டு போற நீ? இல்ல உன் வீட்டுக்குள்ள ரிசப்ஷனுக்கும் ஏதாவது ரோல் ஈடு போட்டு கொடுத்துருக்கானா? சார் தேவையில்லாம பேசாதீங்கண்ணே. நான் தேவையில்லாமலாம் பேசல. இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். இங்க பாரு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேற ஒரு வேலைக்காக உள்ள வந்தேன். ஆனா என்னால அந்த வேலையவே பார்க்க முடியல. ஏன்னா அந்த வேலைக்கு நடுவில் நீ வந்து உட்காந்துட்டு இருக்க. என்ன, அதனால எனக்கு மண்டை காயுது. என்ன, என்னால நான் வந்த வேலையை பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் உன் பிரச்சனை கிளியர் ஆனாதான் எனக்கு அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்க்க தோணும். அதனால இப்ப நீ என்ன பண்றனா, நீ இப்போ எனக்கு ஆன்சர் கிளியரா பண்ற. சார் ப்ளீஸ் தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணாதீங்க. முதல்ல போங்க சார், போய் உங்க வேலையை பாருங்க. நான்லாம் கிளம்ப முடியாது. எனக்கு இப்ப நீ பதில் சொல்லி தான் ஆகணும். ஐயோ என்னவன் இன்னைக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். கோவமாவும் இல்லை சிரிக்கவும் இல்லை. இப்போது எதாவது ரியாக்ஷன் பண்ணுவான். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பதில் சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆயிடுவோம். இன்னைக்கு இவன் ரொம்ப நார்மலா நின்று பேசுறானே, இன்னைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் இவங்கிட்ட? இங்க பாரு, நான் இங்கே நிக்கிறேன். நீ எந்த ஆங்கில வேணாலும் யோசிச்சுட்டு வா. என்ன, ஆனா இன்னைக்கு எனக்கு பதில் வேணும். சார் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்க போங்க. ஓகே,
இப்போ அட்மின் நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க இல்லையா? ஆமா சார். சரி ஓகே மேடம், நீங்க உங்களை பத்தி எந்த ஒரு பதிலுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே? சரி, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போர்டு மெம்பரோட ஹெட் ஆஃபீஸர், அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் சார், நீங்க போர்டு மெம்பரோட ஹெட் ஆஃபீஸர்னு. ஒரு போர்டு மெம்பருக்கு எல்லாரும் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது சார், அதுல என்ன குறை இருக்கு? சரி ஓகே, தெரிஞ்சிருக்க பட்சத்துல நான் எப்போ உள்ள வந்தாலும் எனக்கு நீ விஷ் பண்ண மாட்டேங்கிற? ம்? சார், நான் உங்களுக்கு விஷ் பண்ணலங்கிறது உங்க ப்ராப்ளமா, இல்ல நான் உங்ககிட்ட பேசலங்கிறது, ஐ மீன் நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலங்கிறது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, நான் பர்சனலா விட்டுட்டேன். என்ன இப்போ நீ ப்ரொஃபஷனலா பேசு, ஓகே? ஐ மீன் நான் உங்ககிட்ட ப்ரொஃபஷனலா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு ப்ரொஃபஷனலா தான் ஆன்சர் பண்ணணும். ம்? ஒரு போர்டு மெம்பர் உள்ள வந்தா விஷ் பண்ணணுமா, விஷ் பண்ண கூடாதா? விஷ் பண்ணணும். அப்படியே விஷ் பண்ணல? சார், நான் வேற ஏதாவது வேலையில இருந்திருப்பேன், ஸோ நீங்க வந்திருக்கிறத நான் பார்த்துருக்க மாட்டேன், அதனால நான் விஷ் பண்ணாம இருந்திருப்பேன். இல்லையே, நீ ஒரு நாளும் நான் வரும்போது கீழே குனிஞ்சிருந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் வந்தா நீ என்ன நேருக்கு நேரம் பார்ப்ப. அப்படி இருக்க பட்சத்துல நீ எனக்கு விஷ் பண்ணிருக்கணும்ல. என்ன பார்த்துட்டு தான் நீ விஷ் பண்ணாம தெனாவட்டா இருந்த. அந்த தெனாவட்டம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? இல்ல என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துக்க சொல்லி உன் மனசு ஏதாவது சொல்லிச்சா? சார், மனசு சொல்லல, எதுவும் சொல்லல. இப்போ நீங்க தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் பல்ல அடிச்சுட்டு நார்மலா பேசுறான் அப்படிங்கிறதுக்காக என் கேரக்டர் பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச நீயே என்னை வச்சு ப்ளே பண்ணணும்னு நினைக்காத. இருக்கிற வரைக்கும் தான் நல்லா இருப்பேன். என்ன டென்ஷன் ஆனேன்னு வையன், இந்த இடத்துல வெட்டி போட்டுருவேன், தெரியும்ல? சார், இங்க பாரு, ஒரு போர்டு மெம்பர் உள்ள வரும்போது எழுந்து நின்று தான் விஷ் பண்ணாங்க, ஓகே? என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு நீ எனக்கு விஷ் பண்ணிருக்கியா? சரி விட, நீ எந்திரிச்சு நின்றலாம் நீ எனக்கு விஷ் பண்ண தேவையில்ல. சரி, ஒரு ஃபைல ஒரு டீட்டெயில் கேட்கறதுக்கு உங்ககிட்ட வர்றேன், என்ன அதுக்கு நீ எழுந்து நின்றாலும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும்ல? அட்மின்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதானே பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை 2 தடவை இல்ல, நான் கேட்க வர டைம் எல்லாம் உட்காந்துக்கிட்டே, ஐ மீன் நான் விட்டா உட்காந்துக்கிட்டே தான் பதில் சொல்றேன். எழுந்து நின்று நீ பேசவே மாட்டேங்கிற. எந்திரி எந்திரி. சத்தம், உன்னை எந்திரின்னு சொன்னேன். என்ன இப்ப நீ எந்திரிக்கிற? எந்திரிச்சு எனக்கு நீ விஷ் பண்ணணும். எந்திரி. எந்திரிச்சு நின்று சாரி கேக்குற ஒரு போர்டு மெம்பரை இவ்வளவு நாளா நீ மதிக்காததுக்கு. ஸ்டாண்ட் அப். அப்படி நீ இப்ப என்ன மதிக்கலன்னு வையன், இந்த ஹாஸ்பிட்டலும் காணாம போயிடும், நீயும் காணாம போயிடுவ. ஆ? ஏய், ஐயோ, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? உண்மையில நீ தான் போர்டு மெம்பரா இல்ல எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்து நீங்க விட்டுருக்காங்களா? எப்ப பாரு பைத்தியக்கார மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்க. உன்னால ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்தே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ போர்டு மெம்பருக்கான விஷயத்தை எதையும் பண்ண வந்த மாதிரி எனக்கு உள்ள ஒண்ணு தெரியல. நான் இப்ப என்ன பண்ண? இப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? டேய், நீ தட்டுல இருந்து வந்து நின்னுட்டு இருக்கேன், என்னடா நினைச்சிட்டு இருக்க? சார், மரியாதை 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 கொடுங்க. டேய், நீ முதல்ல மரியாதை நடந்துக்கடா, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை நான் கொடுக்குறேன். சரி ஓகேடா, நீ வாடா போடானே பேச ஆரம்பிச்சுட்ட, அதனால நானும் வாடா போடானே பேசுறேன். நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் டாக்டர். நீ சும்மா அப்படி கிராஸ் ஆகி போனா கூட ஒரு நர்ஸா இருந்தாலும் உனக்கு ஒரு குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் சொல்லிட்டு விஷ் பண்றாங்க, எந்த நேரமா இருந்தாலும். நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போர்ட் மெம்பர், எனக்கு ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காந்துட்டு இருக்க இந்த பொண்ணு விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்ப பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தை தீக்க தான் இங்க வந்திருக்கேன். உன் ஹாஸ்பிட்டல் தானே, நீ தான் ரெஸ்பான்ஸா நடத்துற, டீசென்டா நடத்துற, எல்லாரும் எங்களுக்கு கரெக்டா ரெஸ்பான்சிபிலிட்டி தராங்க, அப்படி இப்படி இல்ல. இத நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா நடத்துற விதமா? ஒரு அட்மினுக்கு ஒரு போர்டு மெம்பர் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற பேசிக் சென்ஸ் கூட இல்லாம நீ ஹாஸ்பிட்டல் நடத்துற. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மின் உட்கார வச்சிருக்க. அட்மினே இங்க சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் எப்படி சரியா இருக்கும்? அட்மினை கிராஸ் பண்ணி உள்ள வரும்போது அட்மினை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் பண்றோம். இங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட் சரியா இருந்தாலும் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு ஒரு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவு எப்படி இருக்கும்? அட்மினே சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல கேவலமா தான் நடத்த போறேன். ஆமாண்டா, மனசாட்சி இல்லாத ஒன்னெல்லாம் போர்டு மெம்பரா போடும்போது மனசாட்சியோட இருக்கிற நாளா ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறதுல தப்பே இல்லடா. என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் நான் பார்த்ததே கிடையாதுடா. என்னடா நான் என்னடா பைத்தியக்காரன்? இப்ப இவரை நான் கேட்டதுல உனக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சு? நீ என்ன பெருசா பாத்துட்ட? என்ன இவனுங்க ஹாஸ்பிட்டல் நினைச்சானுங்க, என்ன நினைச்சானுங்க? சண்டை கடை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஒரு வேலை பொழப்பே இல்ல. பேஷன்ஸ்லாம் இருக்காங்கன்னு இவனுக்கு புரியுதா? ஏன் உதயா சார் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு புரியலையா சார்? வாங்க புளிக்கு போய் இந்த பூனை மேடம் வாங்க, உங்க புளிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன சார், ஒழுங்கா பேசுங்க சார். என்ன இங்க பாருங்க, நான் ஒழுங்கா பேசணும்னு நினைக்கிறேன்.
ஆனா இவன் தான் என்ன ஒழுங்கா பேச விடாம என்ன தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். நான் அட்மின் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுல இவனுக்கு என்ன ரோஷம் வருது? அதான் நீ இருக்கல, உன்கிட்ட வந்து பேச வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம அட்மின் விஷயத்துல தள்ளிட்டு இருக்கான்? சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, உங்க பர்சனல் உங்களோட. இவனை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா கண்ட்ரோல் பண்ணு, இல்லையா என்கிட்ட சொல்லு, நான் இவனை கண்ட்ரோல் பண்றேன். இவன் தேவையே இல்லாம எப்ப பார்த்தாலும் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன டேய், நான் ஒன்னும் தேவையில்லாம கிராஸ் பண்ணல. என்ன நீ போர்டு மெம்பர்னா நீ போர்டு மெம்பருக்கான வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஸ்டாஃப் கிட்ட பேசுறது, சீஃப் டாக்டர் கிட்ட பேசுறது, அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் கிட்ட பேசுறது, அட்மின் கிட்ட பேசுறது, யாரையாவது பார்த்தா ஐ லைக் யூ சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன ஓ, நான் ஐ லைக் யூ சொன்னதுனாலதான் இப்ப நீ கோவமா இருக்கியா? சரியான பைத்தியம்டா நீ. எப்ப போய் எதை கேட்டுட்டு இருக்கான் பாரு, பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. என்ன கேட்கணும்ல, அன்னைக்கு ஐ லைக் யூ சொன்னதுக்கு பல்ல காட்டிட்டு இருந்த, இப்ப என்னடி? ஏய் ஏதாவது பண்ணி தொலைப்போ. இப்ப கூட சொல்லுவேன், அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் அபிநயா மேம், நோ 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 நோ, அபி மேம், ஐ லைக் யூ. ஐ லைக் யுவர் கேரக்டர், ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட், ஐ லைக் யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. டே வேணாடா, எனக்கு குலகாரன் ஆக்கிறாதடா. தெரியுதுலடா, கோவம் வருதுல. இதே மாதிரிதான் நான் அட்மின் கிட்ட பேசும்போது நீ குறுக்க வரும்போது எனக்கு கோவம் வருது. டே நீ அபி கிட்ட பேசும்போது ஐ லைக்னு சொல்லி அதுக்கு நான் கோவப்பட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ அட்மின் கிட்ட பேசும்போது நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச நீ என்ன கோவப்படுற? சரி, அபி யாரு? அது இந்த ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர். ஓ, ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர், அதனால உனக்கு கோவம் வருது? ஆமா, அதனால மட்டும்தான் எனக்கு கோவம் வருது. அதனால அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினே, அதனாலதான் எனக்கு கோவம் வருது. சரியா போச்சு போ. சத்யன் இது ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் முன்னாடி நின்று கத்திட்டு இருக்க. ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் இவ்வளோ கேவலமா பேசணும்னா வர்ற பேஷண்ட்ஸா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? லூசு மாதிரி பண்ணாத சத்யன். வாய் முடிச்சு பேசாம இரு. சோ அபிநயா அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர், அதனால உனக்கு கோவம் வருது. அப்புறம் பாரதி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரிசப்ஷன்ல உட்காந்துருக்காங்க, சோ அதனால எனக்கு கோவம் வருது. இது என்ன வித்தியாசம்? நீ சீஃப் டாக்டர், நான் போர்ட் மெம்பர், தட்ஸ் இட். டேய் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கடா. இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு தடவை அவ எந்திரிச்சு நின்று எனக்கு விஷ் பண்ணா போதும். என்ன அதை மட்டும் பண்ண சொல்லு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், என் வேலையை போய் பார்ப்பேன் நான். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாகுங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் முன்னாடி நின்று சண்டை போட்டிங்கன்னா உள்ள வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இப்போ என்ன தானே ப்ராப்ளம்? இப்போ என்ன, நான் அவருக்கு விஷ் பண்ணணும், அவ்வளோதானே? நான் பண்ணுறேன். ஐயோ, விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாது என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதில்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும்? குட் மார்னிங் சார். போதுமா? விஷ் பண்ணிட்டேன், போகலாம். என்னால் எழுந்து நின்று விஷ் பண்ண முடியலனாலும் நான் டேபிளை விட்டு வெளியே வந்து விஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கல்ல? போதுமா சார்? இதுக்கு மேலே என்னால் எழுந்து நிற்க முடியாது சார். சத்யன் தள்ளு. ஏய் என்ன பண்ற? ஏய் பாரதி, சாரி பாரதி,
எதுவும் நினைச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தான். லதாக்கா, இதை க்ளீன் பண்ணிருங்க. பாரதி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதா